எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலக ரீதியாக ஆண்டுதோறும் இந்த ரோஸ் தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இது ஆரம்பத்தில் மெலிண்டா ரோஸ் அப்படின்னு ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அவளுடைய பெயரில் கொண்டாடப்படுகிற தினம். ஏனென்றால் அவள் புற்றுநோய் வாய்ப்பட்டிருந்த போது கூட மற்ற சக நோயாளிகளுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி கடிதங்களும் இந்த கார்டுன்னு சொல்கிறது அதெல்லாம் பண்ணி எழுதுவாள். அப்படி பல பேர் அவர் அவங்களுடைய அந்த புற்றுநோய் இருக்குன்ற அந்த பாதிப்பு போய் அவங்க உற்சாகமாக இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப உதவினான். இதுதான் இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். அதாவது புற்றுநோய்ன்றது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அதற்கு தீர்வு இருக்கிறது, அதுக்கு நிவாரணம் இருக்கிறது அப்படின்றத கொண்டாடுறோம். இந்த நோய் வாய்ப்பட்ட நோயாளிகள் எப்படி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றியை வாங்கி கூட இருக்கிற அந்த குடும்பத்தினரும் எல்லாருமே பல கஷ்டங்களை மேற்கொள்கிறாங்க. அதாவது உள்ள ரீதியாக மனத்தளர்ச்சி, பொருளாதார பிரச்சனைகள், உடம்பளவில் நோயாளிகள் பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இன்றைய சிகிச்சை கொடுப்பதன் மூலம் இந்த இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புது வாழ்வு கொடுத்து மறுபடியும் எல்லோரையும் போல ஆரோக்கியமாக இருக்க இன்றைய தேதியில் முடிகிறது. இந்த எம்ஜிஎம் கேன்சர் புற்றுநோய் இன்றைய தேதியில் உலக ரீதியில் எந்த அளவுக்கு முன்னேற்றமாக ஒரு சிகிச்சை அளிக்க முடியுமோ அதை அளிக்க முடியும் என்று நாங்களும் உறுதியாக உங்களுக்கு கூறுகிறோம். இந்த குழந்தைகள் புற்றுநோயில் சிறந்த நிபுணர் டாக்டர் தீனா அவர்கள் இன்றைக்கு முக்கியமாக இந்த குழந்தைகளின் பங்கேற்பை பற்றி இப்போது உங்களுக்கு சொல்வார். வணக்கம். 1950ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கேன்சர் வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஆல்மோஸ்ட் 25% குழந்தைங்க தான் பிழைச்சிட்டு இருந்தாங்க. மீது 75% குழந்தைங்க இறந்துட்டு இருந்தாங்க. பட் கடைசி ஒரு 10-20 வருஷமாக 190 குழந்தைங்க நல்லபடியாக குணமடைகிறாங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இப்போ புதுசாக வந்திருக்க சிகிச்சைகளும் அதுக்கேற்ற மாதிரி லேப் டெஸ்ட் எல்லாமே நல்லபடியாக வந்ததால் மக்களும் விருப்பப்பட்டு எல்லோரும் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதால் தான் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் சப்போர்ட், டாக்டர்ஸோட சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதால இப்போ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாகவே நல்லா குணமடைகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அது தவிர கவர்மெண்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சில டைம் கேன்சரான பேஷண்ட்டுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எலும்பு மஜ்ஜை சிகிச்சை பண்ணும்போது கூட கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களும் எல்லாமே பண்ணுறாங்க. அதால் இப்போ இருக்கிற மீடியாவை நல்ல ப்ரொஜெக்டும் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு கேன்சர் சரி பண்ணலாம்னு நினைக்கும் போது இருக்கும்போது எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வருது. எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதால் தான் இப்போ இனிமேட்டு இன்னும் நல்லபடியாக 195 குழந்தைங்களை சரியாகிற வரைக்கும் நம்ம முன்னேறணும். பட் ஃபைனான்ஷியலி இன்னும் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணால் வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ கேன்சர் மெயினாக Tier 1 சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் அந்த Tier 2 சிட்டிஸ், Tier 3 சிட்டிஸில் போனோன்னா இன்னும் குழந்தைங்க, கிராமப்புற குழந்தைங்க கூட அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க நல்ல உதவியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இதில் இதே மாதிரி போனால் இன்னும் நல்லது. ஸோ சீக்கிரமே ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம். சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ மெயினாக உங்களுக்கு மீடியாவுக்கு என்ன சொல்கிறதுனா, குழந்தைக்கான கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், நல்லபடியாகவும் சரியாகும்ன்ட்டு நம்பிக்கை தான் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் கேன்சர் இல்லை புற்றுநோய்னா ஒரு மைண்டில் வர்றது என்னென்னா, அது ரொம்ப வியாதியும் ரொம்ப முத்தின வியாதி, ரொம்ப குணமடைகிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 விஷயத்தையும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னாலையும் இதனாலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம இப்போ யூஎஸ்லேயோ யூகேலேயோ இல்லை வெளிநாட்களில் இருக்கிற லேட்டஸ்ட்டு அட்வான்ஸஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னா, க்ளோஸ் த கேர் கேப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இப்போ Tier 1 Tier 2 சிட்டிஸில் இருக்கிறத அங்கே மட்டும் நிற்காமல் கிராமப்புறங்களில், ரூரல் ஏரியாஸில் எல்லாருக்குமே, அதாவது எதுவும் லிமிட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் எங்கே இருக்கிறாங்க, எங்கே பிறக்கிறாங்க, எங்கே எவ்வளோ வருமானம் இருக்குது, இதெல்லாம் தகர்த்து புற்றுநோய் சிகிச்சை எல்லாரையும் ரீச் அவுட் ஆகணுன்றதுக்கு தான் க்ளோஸ் த கேர் கேப்புன்னு ஒரு தீம் சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ சார் அவங்க ஃபவுண்டேஷன், அனாமயா ஃபவுண்டேஷனில் நிறைய வேலை பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹெல்ப்பும் இருக்குது, மற்ற இதுவும் இருக்குது. ஸோ இதனால் இங்கே அதாவது இதுக்கான ரீசெண்ட் அட்வான்சஸ் சென்னையில் மட்டும் இல்லாமல்
சென்னை தாண்டி மற்ற ஏரியாஸ்க்கும் வந்து அது வந்து எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்? உணவு பழக்கங்கள் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஃபுட்டு ரொம்பவே பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அதுதான் காரணமா இல்லை கேன்சரோட பரவல் காரணமா? பழைய முதல் கால பல இடங்களில் கேன்சர் வியாதி நிறையவே இருக்குது. யாரை பார்த்தாலும் கேன்சர் அப்படின்றாங்க. பல பேருக்கு வந்து 4வது லெவல் வந்துட்டாங்க, 3வது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 1 மந்த் அவங்க டைம் கொடுக்கும்போது அவங்க கேன்சர் இருக்குன்னே தெரியுது. அதுக்கான காரணம் கேன்சர் அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆயுட்காலமே நீடிச்சு போச்சு. இப்போது எவ்வளோ வருஷம் ஒரு மனிதர் வாழ்கிறாரோ அந்த அளவுக்கு புற்றுநோய் வருவதற்கு ஆபத்து அதிகரிக்கிறது. ரெண்டாவது வந்து அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. இப்படி ஒரு நோய் இருக்கிறது. ஏன்னா இப்போ முன்னாலெல்லாம் வந்து உதாரணத்துக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போது முக்கியமாக இந்த கிராமப்புறத்துலலாம் வந்து ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அது புற்றுநோயாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு விழிப்புணர்வு கூட அவங்களுக்கு கிடையாது. அவேர்னஸ் ஒரு முக்கியம். ரெண்டாவது அந்த நோயை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள், அந்த பரிசோதனைகள் எல்லாம் முன்னேறி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை. அது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ காற்றுல வந்து மாசு நிறைய கலந்துருக்கு. முக்கியமாக இந்த மாதிரி பெரிய நகரங்களில் மாசு இருக்கிறது. அது ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதே போல் நம் உணவு உட்கொள்ளும் பொருள்களில் பல கலப்படங்கள் இருக்கிறது. செயற்கை உரம் உபயோகிக்கிறோம், பூச்சி மருந்து தெளிக்கிறோம். இப்படி பலவிதமான ஆபத்து காரணிகள் சொல்லும் புற்றுநோய்க்கு. இது அதாவது உலக ரீதியாக அறிந்த ஆபத்து காரணிகள் இதெல்லாம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையிலே மனிதர்கள் வந்து உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு எடை கூடுதலாக இருந்தால் கூட புற்றுநோய் வருவதற்கு ஆபத்து அதிகம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு 30 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சராசரி மனிதர் வந்து அவர்கள் இருக்க வேண்டிய எடையை விட ஜாஸ்தி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடல் பருமன் வந்து புற்றுநோய் கூட அவங்கள ஒரு அசோசியேஷன் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த உடற்பயிற்சி செய்வது, இந்த மாதிரி அன்றாட நாமளே நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது. கெட்ட பழக்கங்கள், புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல். நிறைய பேர் நினைக்கிறாங்க மதுபானம் அருந்துதல் வந்து புற்றுநோய் வராது. ஆனால் நிச்சயமாக வரும். முக்கியமாக குடல் சார்ந்த புற்றுநோய்கள். இப்படி வந்து இன்றைக்கி புற்றுநோய் அதிகரிப்பதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கின்றன. இதில் முக்கியமாக நாம் வந்து செலுத்த வேண்டிய கவனம் என்னென்னா இந்த ஆபத்து காரணிகளை குறைப்பது. அது தனிப்பட்ட மனிதர்களாகவும் செய்யணும், ஒரு சமுதாயமாகவும் செய்யணும், ஒரு அரசாங்கமாகவும் செய்யணும். ஊடகம் ரொம்ப முக்கிய பகுதி வகிக்கிறது. ஏன்னா உங்கள் மூலமாக வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சரியான ஒரு செய்தியை கொண்டு போக முடியும். நாங்களாம் ஒரு நேரடியாக ஒரு 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட அவ்வளோதான் பேச முடியும். நாங்கள் சொல்கிற செய்தியில் எங்களை போன்ற நிபுணர்கள் சொல்கிற செய்தியை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து இன்றைய தேதியில் வந்து ஊடகங்கள் பல தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இன்றைக்கும் வந்து புற்றுநோய் வந்தால் உடனே இறந்து விடுவார்கள், மிகவும் கஷ்டப்படுவார்கள், சிகிச்சையில் அது போன்ற தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. அல்லது தவறான சிகிச்சைகள் பற்றி பல பேர் எலுமிச்சை சாரை எடுத்து விட்டால் புற்றுநோய் போயிடுச்சு. இது மாதிரி தவறான நம்பிக்கைகள், தப்பு நம்பிக்கைகள். இதை போக்கி நீங்கள் ஊடகங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஒரு சமுதாயத்திற்கு உங்களுக்கு கடமை இருக்கிறது. எல்லோருக்கும் சரியான செய்தி போக வேண்டும். சரியான சமயத்தில் மருத்துவரை அணுக வேண்டும். அறிகுறிகளை வந்து புறக்கணிக்கக்கூடாது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சார், பல பேர்களில் பல புற்றுநோய் இருந்தாலும் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் புற்றுநோய் இருக்குங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறேன்? ஏன்னா நம்ம டாக்டர் கூட நீங்கள் 3rd லெவலில் இருக்கீங்க, 4th லெவலில் இருக்கீங்க, காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு காமன் விஷயமா இருக்குது. ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் வந்து உனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் உனக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு, போய் டாக்டரை செக் பண்ணு அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, நம்ம சிம்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. முதல் ஸ்டேஜ்ன்றது அப்போ தான். ஏன்னா சிம்டம் வந்தாலே அது வந்து 3rd ஸ்டேஜ் இல்லை 4th ஸ்டேஜ். எஸ்பெஷலி வந்து இது பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிம்டம் அந்த லம்ப் ஃபீல் ஆச்சுனாலே அது ஸ்டேஜ் 2. ஸோ அதுக்கு முன்னாடி பிக்கப் பண்ணணும்னா நீங்கள் ரெகுலராக ஸ்க்ரீனிங் எடுத்தால் தான் பண்ண முடியும். ஓகே, அறிகுறிகள் வந்து ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சார் மேடம் சொல்கிற மாதிரி இப்போ வெயிட் லாஸ் ஆகுது, கான்ஸ்டிபேஷன் வருது வச்சுக்கோங்க. குடல் கேன்சர்னா கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிக்கும், மோஷனில் ரத்தம் வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா, மூச்சு வாங்குற மாதிரிலாம் இருக்கும். மெயினாக வெயிட் லாஸ் தான். ஜுரம் வந்துகிட்டே இருக்கும், ஈவினிங் டைம் ஜுரம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம் இருக்கும்போது இப்போ பெண்களுக்கு மாதவிடாயில் வந்துட்டு ப்ளீடிங் ஜாஸ்தியாக வருது. அதெல்லாம் அறிகுறிங்க எல்லாமே. அது தவிர இப்போ cervical கேன்சரும் வந்துட்டு யூ கேன் கிவ் வேக்சின் ஆல்சோ டு ப்ரிவென்ட் cervical கேன்சர். ஸோ மீடியாவோட மெயின் இது வந்துட்டு cervical கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த வேக்சின்லாம் வந்துருக்கு. அதையும் நம்ம வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து வெயிட் லாஸ் அதெல்லாமே யாரை சீக்கிரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 40 வயசு மேலே வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்கோப்பி பண்ணால் கொரோனோஸ்கோப்பி. அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் வந்துட்டு தாத்தாக்கு வந்திருக்கும், பாட்டிக்கு வந்திருக்குன்னா அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு யாரை சீக்கிரத்தில் நம்ம வந்துட்டு ப்ரிவென்ஷன் பண்ணுறது அதுதான். ஸோ ஃபேமிலிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சார் சொல்கிற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்.
ஸோ அது மாதிரி உணவு பழக்கங்கள், சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் தான் ப்ரிவென்ஷன். ஸோ அதுதான் சார் சொல்ல விரும்புகிறார். எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட் எத்தனை இடத்துல அவைலபிள் இருக்கு? பிகாஸ் மக்கள் ஈஸியாக போய் அணுகிற மாதிரி இடத்துல எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல இருக்குன்னா சிட்டி வைஸ்ல இட் இஸ் ஈஸியர் ஆஸ் மேம் செட் பிஃபோர். ஆமா, கரெக்ட். கிராமப்புற மக்கள்கிட்ட போய் சேரணும்னா இஸ் தேர் எனி அதர் அப்கமிங் ஸ்டெப்ஸ்? இப்போ அதாவது இந்த இப்போ கேம்ப் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது சிறப்பு நிபுணர்கள் வந்து வேறு இடத்துல சென்று நோயாளிகளை காண்பது, அங்கே இருக்கும் மருத்துவர்களோட ஒத்துழைத்து நோயாளிகளை காண்பது, அது ஒரு விதத்தில். இன்னொரு வந்து உங்கள் மாதிரி ஊடகம் வழியாக வந்து செய்திகளை பரப்புவது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க வந்து ஊடகத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு பவர்ஃபுல் டூல். அது வழியாக இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. ஏதாவது ஹாஸ்பிட்டலோட டைப் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸியர் டு ரீச் தி பீப்பிள். ஸோ ரெகுலராக வந்து அவுட்ரீச் கிளினிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அவுட்ரீச் கிளினிக்ஸ் வந்து விதின் தமிழ்நாடும் ஏரியாஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நார்த் சைடு, சவுத்து, அந்த மாதிரி சில ஏரியாஸ், இப்போ கோயம்புத்தூராக இருக்கலாம், இல்லை மதுரையாக இருக்கலாம், இல்லை நாகர்கோயிலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில ஏரியாஸ்க்கு இப்போ பாண்டிச்சேரி, காரைக்கால், ஸோ அந்த மாதிரி. ஸோ அது என்ன ஆகும்னா அந்த இருக்கிற மேஜர் கிளினிக்ஸு இல்லை ஏற்கனவே டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிளினிக்கில் ரெகுலராக வந்து அவுட்ரீச் கிளினிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இது அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஆந்திரா அண்ட் சம் ஈவன் வெஸ்ட் பெங்காலில் கூட அவுட்ரீச் கிளினிக்ஸ். தவறான பிரச்சாரங்கள் மூலமா சோசியல் மீடியாவில் வந்து மக்களுக்கு கேன்சர் மேல பயத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரி விஷயங்களை கேட்டு பயப்படுறாங்கன்னு சொல்லினா வந்து மக்களுக்கு வந்து எல்லா ப்ரிவென்ஷன் பெட்டர் மாதிரி சோசியல் மீடியா தகவல் வந்து அதை நம்பாதீங்க அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க? என்ன மாதிரி விஷயங்கள் அது பொய் பிரச்சாரங்கள் என்ன அப்படின்னு பொய் பிரச்சாரங்கள் இருந்துச்சுன்னா உணவு சார்ந்த பல பொய் பிரச்சாரங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த சரியான சிகிச்சை பற்றி தவறான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நோயை விட மோசமாக ஆகிவிடுவார்கள், அது போன்ற ஒரு தவறான கருத்தும் இருக்கிறது. ஸோ இந்த தவறான கருத்துக்களை வந்து நம்ம மாற்றணும்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு சினிமாவிலையோ ஒரு சீரியல்லையோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து அவர் இறந்து போகிறார் அப்படின்னு காமிக்கணுன்னா புற்றுநோய் தான் சொல்கிறாங்க. ஏன் பல நோய்கள் சொல்லலாமே, ஏன் அதை தான் சொல்கிறாங்க? ரெண்டாவது, புற்றுநோய் வந்து அவங்க ரொம்ப ஒரு ஓவர் ட்ரமாட்டிக்காக அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெலிஞ்சு எலும்பு தோலுமாயி ரத்த வாந்தி எடுத்து இப்படிலாம் தான் காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரி புற்றுநோய்க்கு இது எதுவுமே நடக்காது. இன்ஃபேக்ட் உங்களும் எங்களை மாதிரி தான் இருப்பாங்க. வித்தியாசமே தெரியாது. ரோடு நடக்கும்போது ஹாஸ்பிட்டல் வரும்போது மிக்கவாரம் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இந்த தவறான கருத்து வந்து ஒரு மாதிரி ஆழமாக பயந்துச்சு. இந்த வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தையாகிடுச்சு. இப்போ கேன்சர் ஆஃப் கரப்ஷன் அப்படி தான் சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஒரு கெட்ட இதை உபயோகிக்கிறது இந்த கேன்சர் தான் யூஸ் பண்ணாங்க. இதை வந்து மாற்றணும். இந்த நோய் வந்து இப்போ நீங்கள் இன்றைய தேதியில் வந்து பெரிய நோய்கள் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், இருதய நோய், கல்லீரல் நோய், சிறுநீரக நோய், இப்படி பல பெரிய நோய்கள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எந்த நோய்க்குமே நிரந்தரமான ஒரு க்யூர் கிடையாது. இன்றைய தேதியில் வந்தால் இறக்கிற வரைக்கும் சிகிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஒரு நோய், இந்த புற்றுநோய்க்கு ஒன்று மட்டும்தான் பூர்ணமான சிகிச்சை இருக்கிறது, க்யூர் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மருத்துவம் கிடையாது. சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி போயிடலாம். அப்போ அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. இன்னும் இதுவாக சொல்லணும்னா, ஒரு இன்றைக்கி தேதியில் ஒருத்தர் புற்றுநோய் 100 பேருக்கு கண்டுபிடிச்சா அதில் குறைஞ்சபட்சம் 70 பேராவது 5 வருஷம் இருப்பாங்க. அண்ட் குழந்தைகள் அதை விட முன்னேற்றம். என்னன்னா கேன்சர் இஸ் கியூரபிள் இஃப் டிடெக்டட் early. நீங்க சொன்ன மாதிரி சினிமாலாம் மிகப்படுத்தி காட்டுற மாதிரி ஒரு பணக்கார வியாதி மாதிரி காட்டுறாங்க. ஆமா, நீங்க பாருங்க, ஏழை குழந்தைகள் ஆரம்பிச்சு வடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் காமன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க புற்றுநோய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு சக்கரை வியாதி மாதிரி பிபி மாதிரி மக்களுக்கு ஒரு கேஷ் ஆயிடுச்சு. இந்த ஒரு தவறாக இருக்கிறனால என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு இந்த தவறான கண்டுபிடித்த காரணம், ஒரு சராசரி புற்றுநோய் நோயாளிகள் எங்கிட்ட வரவங்க வந்து இந்த செய்தியை வந்து அவங்க குடும்பத்திலேயே மறைச்சிடுவாங்க. கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 6 மாதம் தலைமறைவாயிடுவாங்க. அவங்க குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாங்க. அது முடி போனது வேறு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இப்படி சிகிச்சை முடிஞ்ச பிறகு போய் கலந்துருவாங்க. ஆனால் இறக்குறவங்களை வந்து யாரும் மறைக்க முடியாது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்த இறக்குறவங்க மட்டும் பார்க்கறதுனால புற்றுநோய் வரவங்களாம் இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பக்கத்தில் இருக்கிற 4 பேர் புற்றுநோயில் வாழ்ந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க, அவங்க தெரியாது. ஸோ இந்த ஒரு ஸ்டிக்மா இருக்கிறதுனால இப்போ நீங்களே இப்போ நிறைய நோயாளிகள் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஊடகத்தில் நீங்கள் போய் நான் உங்களோட பணம் எடுத்து நான் பேப்பரில் போடுறேன்னு சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் தெரிஞ்சிடணும், வேண்டான்னு சொல்லுவாங்க. இந்த இது மாறணும். இதில் வந்து அவங்களுக்கு அசிங்கப்படுறதுக்கோ ஒரு ஷேமத்துக்கோ ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்களாம் ஹீரோஸ். இவ்வளோ பெரிய எதிர்த்து முன்னே வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு பயப்படுறாங்க. இதை வந்து யாருக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்க விரும்புகிறாங்க. இந்த ஒரு இதுவும் தவறான இதுவும் மாறணும். சார், நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதுக்கு அவங்க முடிய எடுக்கிறாங்க, ஏன் முட்டை எடுக்கிறாங்க டவுட் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு.
அதாவது கீமோதெரப்பின்ற மருந்து எடுத்தால் பல கீமோதெரப்பி மருந்துகளுக்கு தற்காலிகமாக முடி இழக்கக்கூடும். ஏன்னா கீமோதெரப்பின்றது வந்து பெரிய அணுக்களை அழிக்கக்கூடிய மருந்து. அப்போ இது தலைமுடி சார்ந்த அணுக்கள்லாம் அந்த மாதிரி. ஆனால் நிச்சயமாக 100% திரும்பி வரும். அது ஒரு தற்காலிகமான விஷயம் தான். இப்போ நீங்கள் எப்படி திருப்பதியிலோ பயணியிலோ எங்கேயோ போய் முடி கொடுத்தா எப்படி வருதோ அதே மாதிரி கீமோதெரப்பி நிறுத்தா திரும்பி வரும்.